أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. صدق الله العظيم. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழ். நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மாவின் மீதும், குறிப்பாக புனிதம் வாய்ந்த இந்த இரவிலே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் சங்கமித்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் குர்ஆனுக்கு சிறப்பு சேர்ப்பதற்காக வேண்டி குர்ஆன் இறக்கிய இந்த இரவை அல்லாஹ் சிறப்புப்படுத்தினான். குர்ஆன் யாரோடெல்லாம் தொடர்பில் இருந்ததோ அவர்கள் எல்லாமே சிறப்பிற்குரியவர்கள். குர்ஆனை கொண்டு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குகளிலே சிறப்பானவர்கள். குர்ஆன் இறக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களை விட சிறப்பானவர்கள். அந்த அடிப்படையில் குர்ஆன் எந்த மாசத்தில் இறங்கியதோ அந்த மாசம் ரமதான் பிற மாதங்கள் எல்லாவற்றையும் விட சிறந்த மாதம். அந்த அடிப்படையில் குர்ஆன் எந்த இரவிலே இறங்கியதோ அந்த இரவு உலகத்தின் எல்லா இரவுகளை விட சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்த ரப்புல் ஆலமீன் இந்த இரவுக்கு குர்ஆனினால் ஒரு சிறப்பை தந்தார். இரண்டாவது சிறப்பு, அல்லாஹ் இந்த இரவை குறித்து கைரும் மின் அல்ஃபி ஷஹரின் என்று சொல்லுகிறார். 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. 1000 மாதங்களை நீங்கள் கணக்கிட்டால் ஒரு வருஷத்திற்கு 12 மாதம். 1000 மாதங்கள் என்று கணக்கிட்டால் 83 வருஷம். ஒரே ஒரு இரவில் இன்றைய மகரிபிலே இருந்து ஃபஜ்ர் வரை வணங்கினால் 83 வருஷமும் 4 மாசமும் என்று கணக்கு வருகிறது. முன்னாலே வாழ்ந்தவர்களைப் போல நமக்கு ஆயுள் இல்லை. முன்னாலே வாழ்ந்தவர்களைப் போல உடல் நலம் இல்லை, உடல் பலம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, வலு சக்தி இல்லை. எனவே அல்லாஹ் ஒரு வேலை செய்தான், ஆயுளை குறைவாக கொடுத்தான். 60-70 வருஷம் தான் ஆயுசு. ஆனால் முன்னாலே வாழ்ந்தவர்களெல்லாம் செய்த அமல்களுக்கு ஈடாக இவர்களின் இபாதத்துகளும் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்த இறைவன் 1000 மாதங்களை விட சிறந்த இரவை தந்தார். யோசிச்சா அவங்களை எல்லாம் விட நம்ம வயசு கூட மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு 60 வருஷம் வாழக்கூடிய ஒருவர் ஒரு 50 லைலத்துல் கத்ர் அவருக்கு கிடைச்சதுன்னு வைங்க, இபாதத் செய்யறதுக்கு. அல்லாஹ் அக்பர். 50 லைலத்துல் கத்ர் 83 வருஷத்தை கூட்டி பார்த்தோம்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூட அவ்வளவு வாழல. அல்லாஹ் இந்த உம்மத்தை சார்ந்தவர்களுக்கு அவ்வளவு பெரிய ஆயுள் நீட்டிப்பை தருவதற்காக இறைவன் ஏற்பாடு செய்த ஒரு இரவு தான் இந்த இரவு. லைலத்துல் கத்ர் எப்போது? லைலத்துல் கத்ர் ரமலானிலே இருக்கிறது. ரமலானிலே எப்போது இருக்கிறது? கடைசி பத்திலே இருக்கிறது. கடைசி பத்தில் எப்போது இருக்கிறது? ஒற்றைப்படையில் இருக்கிறது. ஒற்றைப்படையில் எப்போது இருக்கிறது? பல்வேறு விதமான கருத்துக்கள் மார்க்க அறிஞர்களிடம். அதுல முக்கியமான கருத்து 27 தான் என்று தீர்க்கமாக சொல்லக்கூடியவர்களும் உண்டு. 21, 23, 25, 27, 29 இந்த 5 தினங்களிலே தேடிக்கொள்ளுங்கள் என்றும் இருக்கிறது. மிக முக்கியமான சஹாபிகளாக இருக்கக்கூடிய சில பேர் அல்லாஹ்வின் மீது சத்தியம் விட்டு இது 27 தான் என்று சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நாமெல்லாம் 27 கூடுகிறோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள்ல ஆகச்சிறந்த காரி, மிகச்சிறந்த காரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை அவங்கள கூப்பிட்டு, அல்லாஹ் எனக்கு வஹி அறிவிச்சிருக்கான், நான் உங்கள்கிட்ட ஓதி காட்டணுமாமா. இன்னைக்கு தராவில ஓதுன சூரா லம் யகுனி அல்லதீன கஃபரு, அந்த சூறாவை ஓதி காட்டணும். அவர் ஆச்சரியமாயி சந்தோஷமாயி ஒரு பெரிய காரி. அதனால அவரு கேட்டாரு, எங்கிட்டயா ஓதி காட்ட சொன்னா அப்படின்னு கேட்டார். அல்லாஹு சம்மானி, அல்லாஹ் என் பேரை சொன்னானா அப்படின்னு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமான்னு கூப்பிட்டு அந்த சூறாவை ஃபுல்லா அவர்கிட்ட ஓதுனாங்க. லம் யகுனி அல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன்ல தொடங்கி ذَلِكَ لِمَنْ خَشِيَ رَبَّهُ வரை அந்த சஹாபி உபய் இப்னு கஅப்
காரிகளுக்கெல்லாம் தலைவர்னு பேர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சபையிலையும் தொழ வைக்கக்கூடியவர். அந்த உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரமலானினுடைய கடைசி 10 ஒற்றைப்படையில் லைலத்துல் கத்ர் என்பது 27 தான் என்று நான் சத்தியமிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. சில பேர் நாமெல்லாம் வணக்க வழிபாட்டில் கொஞ்சம் சுணக்கமா இருந்துருவோம் அப்படிங்கிறதுனால சும்மா வெறும் 27ன்னு சொல்லிட்டா அன்னைக்கு நைட்டு மட்டும் பிரம்மாண்டமான கூட்டம் வரும், மற்ற நாளெல்லாம் வராது அப்படிங்கிறதுனால சில பேர் என்ன பண்ணாங்க சொன்னாங்க, அது உண்மையாகவும் இருக்கலாம். லைலத்துல் கத்ர் என்பது ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஒற்றைப்படையில் மாறி மாறி வரும். ஒரு வருஷம் 21, ஒரு வருஷம் 23, ஒரு வருஷம் 25, 27, 29 இப்படி மாறி வரலாம் என்று கருத்து சொல்லுகிறவர்களும் உண்டு. ஏன் சஹாபாக்களிலே அதற்கு பிறகு வந்த இமாம்களிலே நிறைய கருத்துக்கள். நாம் லைலத்துல் கத்ரை ஹதீஸ்களிலே போய் பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை 20 அன்னைக்கு மெம்பர்ல ஏறாங்க ரம்ஜான்ல. கவனிக்கணும், இது நீண்ட நேரம் பயானுக்குள்ள இரவு அல்ல. 26 நாளும் தொடர்ந்து தராவிக்கு பின்னாடி இங்க பயான் பண்ணியிருக்கோம். இந்த இரவுல என்ன செய்யணும், இந்த இரவுடைய மகத்துவம் என்னங்கிறத மாத்திரம் இப்ப சொல்லி முடிச்சிருவோம். ஏன்னா இது இபாதத்துக்கான இரவு. அன்பிற்குரியவர்களே, பிறை 20 அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரிலே ஏறுகிறார்கள். சொல்றாங்க, நான் லைலத்துல் கத்ரை அடைவதற்காக இஅ்திகாஃப் இருக்க போகிறேன். சஹாபாக்களுக்கு இஅ்திகாஃப் இருக்க போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. லைலத்துல் கத்ரை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு பெரிய சிறப்பாக வழங்கி இருக்கிறான். நான் என்னுடைய கனவில் லைலத்துல் கத்ரிலே நான் பள்ளிவாசலில் இருப்பதாகவும் அன்றைய ஃபஜ்ரில் மழையும் சேருமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நான் சஜிதா செய்வதாக நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், 21வது இரவு மழை பெஞ்சது. காலையில் ரசூலுல்லாஹ் ஃபஜ்ர் தொழுக வச்சாங்க. அப்ப மஸ்ஜிதுன் நபவி பேரிச்சம்பழ மட்டையில போட்ட கூரை தான், கீழே மணல் தான், பெரிய கட்டடம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்து விட்டு மக்களை நோக்கி இப்படி திரும்பி உட்கார்றப்போ ரசூலுல்லாஹ்வுடைய நெற்றியில் தண்ணீரும் மண்ணும் கலந்த சேற்றை நான் பார்த்தேன். அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்து விட்டு சொல்லுகிறார். இதே மாதிரி 23லையும் மழை பெய்யுது. 23வது இரவு பெய்த மழையில் காலை ஃபஜ்ர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்து விட்டு திரும்புகிறார்கள். மண்ணும் சேரும் நெற்றியிலே இருந்ததை நான் பார்த்தேன். எனவே லைலத்துல் கத்ர் 21, 23 இருக்கலாம் என்று அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். இருந்தாலும் இந்த உம்மத்தினுடைய எக்கச்சக்கமான மார்க்க அறிஞர்களுடைய கருத்து அது 27 தான். அஷத்து ரஜாஅன் லைலத்த 27, மிகவும் அதிகமாக ஹதீஸ்களின் நோக்கத்தில் ஆயத்துகளுடைய விளக்கத்தில் பார்க்கிற போது இது மிக அதிகமாக 27 தான் என்று எக்கச்சக்கமான பேர் மார்க்க அறிஞர்கள் சொல்லித் தருகிறார். அல்லாஹ் இந்த இரவுக்கு அப்படி சிறப்பை வைத்திருக்கிறார். யோசித்து பார்க்கிறோம், இஅ்திகாஃப் அன்னைக்கு ஃபஜ்ர் தொழுகைன்னு தொழுக வச்சுட்டு திரும்புற ரசூலுல்லாஹ்வுடைய நெத்தியில மண்ணும் சேரும் மணலும் கலந்த தண்ணீரும் கலந்த சேர் இருக்கு. நமக்கு இங்க ஏசி இல்லாம இருக்க முடியல, பயங்கரமான இதுல இருக்கு. விட்டா போதும்னு நிறைய கலந்து போயிட்டாங்க. ஒரு கடுமையான அந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே மண்ணு கொட்டியிருக்கும், அவ்வளவுதான். மேல பந்தல், காத்தடிச்சாலும் அதுதான், வெயில் அடிச்சாலும் அதுதான், குளிர் அடிச்சாலும் அதுதான். நாம இன்னைக்கு போட்டிருக்கிற கிரானைட் தரையில நம்ம துண்டை வச்சு டப்பு டப்புன்னு 2 பட்டாசு வெடிச்சு இருக்கிற தூசியெல்லாம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் தள்ளி விட்டுட்டு தான் நாம தொழுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லைலத்துல் கத்ருடைய இரவை பள்ளிவாசலில் இருந்து பெற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் இந்த இரவை பற்றி சொல்லுவதில் ஒரு விஷயம் சொன்னோம், 83 வருஷத்துக்கு ஈக்குவல் இந்த ஒரு இரவு. 2வது சிறப்பு என்ன தெரியுமா, மலக்குகள் இறங்குறாங்கன்னு சொல்லிட்டான். அதை மட்டும் சொல்லல, ரூஹு ஃபீஹாங்கிறான், ரூஹும் இறங்குகிறதுங்கிறான். இந்த ரூஹுக்கு எல்லா தஃசீர்களையும் போட்டிருக்கிற விளக்கம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எல்லா மலக்குகளும் வர்றாங்க இந்த இரவில். மலக்குகள் மாத்திரமல்ல, ஜிப்ரீலும் வர்றாங்க. அதாவது மலக்குகள்னு சொன்னாவே ஜிப்ரீல் அதுல வந்துருவார். ஸ்பெஷல் என்ன தெரியுமா, ஜிப்ரீல் பூமிக்கு வருவதும் வணங்கி கொண்டிருக்கிற மக்களுக்கு அவர் துவா செய்வதும். ஜிப்ரீல் நபிமார்களிடம் வருவார். அல்லாஹ் ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தா மார்க்க ரீதியா விஐபிகள்கிட்ட ஜிப்ரீல் வந்திருக்கிறார்.
மூசாவின் தாயிடம் வந்தார், ஈசாவின் தாயார் மரியமிடம் வந்தார். ரொம்ப முக்கியமாக அல்லாஹ்வுக்கு டைரக்டா நபிமார்களோட கான்டாக்ட் பர்சன் யாருன்னா ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவ்வளவு சீக்கிரமாக சின்ன சின்ன வேலைகளுக்கு வரமாட்டார்கள். பாதுகாப்பு மடக்குகள், பதிவு செய்கிற மடக்குகள், எழுதி வைக்கிற மடக்குகள், ரூஹு வாங்குகிற மடக்குகள், மழை காற்று போன்றவற்றிற்கு சாட்டப்பட்ட மடக்குகள் என்று மடக்குகளில் ஏராளமான பிரிவு உண்டு. கோடிக்கணக்கான மடக்குகளிலும் ஆகச் சிறந்தவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இந்த இரவு ஃபஜ்ர் வரை வணங்கி வழிபடக்கூடிய மக்களுக்கு துஆ செய்வதற்காக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள் என்பதை அல்லாஹ் தனியாக சொல்கிறார். அல்லாஹ் போயிட்டு வான்னு சொல்லியிருக்காம ஜிப்ரீல் எல்லாம் வரமாட்டார். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி ஜிப்ரீல் வர்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், மா மனஅக அன் தஸூரனா அக்ஸர மிம்மா தஸூரனா, நீங்க ஏன் முதல்ல மாதிரி அதிகமா எங்களை சந்திக்க வர்றதில்லை அப்படின்னு கேட்கிறாங்க. மா மனஅக அன் தஸூரனா அக்ஸர மிம்மா தஸூரனா, முன்னாடி எல்லாம் வந்துட்டு இருந்த மாதிரி நீங்க வரமாட்டேங்கிறீங்களே, இப்போ அதிகமா ஏன் வர்றதில்லைன்னு கேட்கிறாங்க. உடனடியா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லல. அல்லாஹ் ஆயத்து இறக்க சொல்லி ஜிப்ரீலுக்கு சொல்றான். அந்த ஆயத்து 16வது ஜுஸ்ல வருது. ஓமா நத்தனஸ்ஸலு இல்லா பிஅம்ரி ரப்பி, அல்லாஹ் சொல்லாம நாங்க இறங்கி வர முடியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார், உங்க மேல பிரியம் இருக்கலாம், உங்களை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்கலாம், அல்லாஹ் சொல்லாம நாங்க இறங்கி வரமாட்டோம். ஓமா நத்தனஸ்ஸலு இல்லா பிஅம்ரி ரப்பி, எனவே அல்லாஹ்வின் உத்தரவில் மாத்திரம்தான் இந்த இரவில் மலக்குகள் வருகிறார்கள், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார். சுருக்கமாக சொல்லிவிடுவோம், இந்த இரவு துஆ செய்வதற்கான இரவு, பாவ மன்னிப்பு தேடுவதற்கான இரவு, அல்லாஹ்விடம் தனிமையில ஒரு 2 சொட்டாவது கண்ணில் தண்ணி விட வேண்டிய இரவு. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிற போது கண்கள்ல துளி அளவு தண்ணீர் வந்து விட்டாலும் கறந்த பால் எப்படி மீண்டும் மடுவுக்குள் போகாதோ அதுபோல அந்த மனிதன் நரகம் போக மாட்டான் என்கிற ஹதீஸ் அடிக்கடி நினைவூட்டப்பட வேண்டிய துஆ எல்லாருக்கும் தேவை. நீங்க குர்ஆன்ல பாருங்க, ஒவ்வொரு நபியை பத்தி சில விஷயம் இருக்கும், சில விஷயம் இருக்காது. சில நபிமார்களுடைய குடும்பத்தை பத்தி குர்ஆன்ல இல்லை, சில நபிமார்கள் என்ன தொழில் செஞ்சாங்கன்னு குர்ஆன்ல இல்லை, சில நபிமார்களை பத்தி அந்த டீட்டெயில் எல்லாம் இருக்கும். ஆனால் குர்ஆனில கூறப்பட்டிருக்கிற எல்லா நபிமார்களுக்கும் பொதுவான ஒன்று என்ன தெரியுமா? அத்தனை பேரும் துஆ செய்திருக்கிறார். குர்ஆன்ல வர்ற எந்த நபியும் துஆ செய்யாத ஒரு நபி கூட இல்லை. எல்லா நபியும் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொள்ளுகிறான், மன்னிப்பதாக சொல்லுகிறான். இந்த வாக்குறுதிகள் எல்லாம் குர்ஆன்ல வரும். நபியா இருந்தாலும் துஆ தேவை. துஆவிற்கு தேவை இல்லாதவர்கள் யாருமே இல்லை. சில பேர் எல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்கறதே இல்லை. முதல்ல அவனுக்கு தெரியுமல்லங்கிறது வேற, நாம கேட்கணும்ல. ஊர்ல சொல்லுவாங்கல்ல, அழுத பிள்ளைக்கு தான் பால், குழந்தை பால் வேணா அழுகணும், அது தெரியுமல்ல அப்படின்னா டைமுக்கு அவங்க அம்மா கொடுக்கறது வேற, நீ அழுகணும், அழுதான் பால். சில பேர் துஆவே செய்யறது இல்லை. கையேந்த வேண்டும், தினம் நேரம் எல்லாத்தையும் கொடுப்பவன் எவனோ அவனிடத்துல கையேந்தாம். அதனால துஆவின் தேவை இல்லாதவர்கள் யாருமே இல்லை. இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய அரசர், எவ்வளவு பெரிய நபி, யாரா இருந்தாலும் சரி, துஆ தேவைப்படாமல் ஒருத்தர் கூட இருக்க முடியாது. பெரிய ஜனாதிபதி அவர் மௌமூன் ரஷீதுன்னு ஒருத்தர் இருந்தார். சபையில எல்லா அமைச்சர்கள்லாம் உட்காந்து அச்சனை தும்முனார், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னார். இந்த அல்ஹம்துலில்லாஹ்னு தும்முறவங்க சொல்லுவாங்க, கேட்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? இரஹமுக்கல்லான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் உனக்கு கிருபை செய்யட்டும். அரசரா இருக்கிறதுனால அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்யட்டும்னு அரசர்கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு பேசாம இருக்காங்க. யாருமே சொல்லல. இவர் அல்ஹம்துலில்லாஹ்னு திரும்பி பார்க்கிறாரு, யாராவது சொல்லுவாங்களான்னு ஒருத்தரும் இரஹமுக்கல்லா சொல்ல. கேட்டாரு, என்ன யாருமே இரஹமுக்கல்லா அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா திரும்ப சொல்லணும்னு இருக்கல, நீங்க யாரும் இல்லை, உங்களுக்கு போய் சில பேர் ரொம்ப மரியாதை கொடுக்குறங்கிற பேர்ல இப்படியெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு போய் இப்பதான் சொன்னாரு, நஹ்னு லஸ்னா மினல் லதீன லா யஹ்தாஜூன இலா துஆ, நாங்க துஆ தேவைப்படாத அளவுக்கு உள்ள அரசரெல்லாம் இல்லை. நான் அரசனா இருக்கலாம், எனக்கு ரொட்டி இல்லாம நான் வாழ முடியுமா? அரசனா இருக்கலாம், கபருக்கு போகாம இருந்துட முடியுமா? துஆ தேவை இல்லாதவனாக நான் இல்லை. நீங்க இந்த விஷயத்துல எல்லாம் அரசருக்கு மரியாதை தர்றேங்கிற பேர்ல துஆ செய்யாம இருந்துடாதீங்க. துஆவின் தேவை எவ்வளவு பெரிய அரசனுக்கும் உண்டு. துஆவின் தேவை இல்லாதவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தெரியும், உம்ராவுக்கு போறேன்னு மதீனால இருக்கிறப்ப சொல்றாங்க. யார்கிட்ட? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்கு போற உமருக்கு வழி அனுப்புற மாதிரி துஆ செஞ்சுட்டு, யா உஹய்ய லா தன்சானி ஃபீ துஆயிக், என்னுடைய சின்ன சகோதரரே
உன்னோட துவாவுல என்ன மறந்துடாத. யார் சொல்றது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துக்கே அவங்க துவா தான் வேணும். ரசூலுல்லாவுக்கு யார் துவாவும் நாம செய்யணுன்றது இல்லை. ஆனால் நான் உம்ராவுக்கு போகிறேன் என்று சொன்ன தன்னுடைய மாணவரிடம், தன்னுடைய சீடரிடம், தன் தோழரிடம், இவங்கள்ட்ட மண்டி போட்டு இவர்களின் பாசறையில வளரக்கூடியவரிடம் ரசூலுல்லா கேட்கிறாங்க, துவா செய்யுங்க. எனவே நபிமார்கள் உட்பட துவா தேவைப்படாதவங்கன்னு யாரும் கிடையாது. எல்லாருக்கும் துவா தேவை. அதனாலதான் பெரியவங்க சிறியவங்கன்னு இதுல வித்தியாசமே இல்லை. யாரை சந்தித்தாலும் சலாம் சொல்லுவது போல் பேசுவது போல் துவா செய்யுங்கன்னு சொல்லணும். அவர் வயசு 20 இருக்கலாம், நம்ம வயசு 60 இருக்கலாம். துவா செய்யுங்கன்னு அவர்கிட்ட சொல்லணும். துவா தேவையாதவர்கள் யாரும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் துஆவாக இருக்கிறேன். ரசூலுல்லா வந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவுல தான். 3000 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கிறாங்க. யா மக்கா காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் பண்ணிட்டு புதுப்பிச்சுட்டு நின்று கேட்கிறாங்க, இந்த ஊர்ல இருந்து ஒரு நபி வரணும் எங்க மக்காவுல இருந்து. அதுவரையும் நபி வரல. இந்த துவா கேட்கப்பட்டு 3000 வருஷத்திற்கு பின்னாலே அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லுகிறார்கள், நான் இந்த உலகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய துஆவாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். துஆ தேவைப்படாதவங்கன்னு யாருமே இல்லை உலகத்தில். எல்லாருக்கும், நல்லா இருக்கிறவங்களுக்கும் துஆ தேவை. சில பேர் நமக்கு என்ன நல்லதான் இருக்கும், உடம்பு சரியில்லாட்டி கேட்கலாம், வேற ஏதாவது பிரச்சனையா இருந்தா கேட்கலாம். நமக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லையே. பிரச்சனை எல்லாம் இல்லை, நினைச்சான்னா பிடிங்கி விட்டுருவோம் அடுத்த நிமிஷமே. என்ன புடுவான்னு தெரியாது, சின்னதா ஒரு நரம்பு சுருண்டா போதும், படுத்துக்க வேண்டியதான். எல்லாருக்கும் துவா தேவை. இது போன்ற இரவுகளில் அல்லாஹ் துவாவிற்கென்ற இதை வைத்திருக்கிற போது எல்லா மலக்குகளையும் ஆமீன் சொல்றதுக்கு இறக்கி விட்டுருக்கிறப்போ கண்டிப்பா கேட்கும். கூட்டாக, தனியாக, தொழுகையில, நஃபில் தொழுகைகளுடைய சஜிதாக்கள்ல எல்லாத்துலையும் துவா செய்யும். துவாக்களில் ஆக பிரதானமாக முதல்ல கேட்க வேண்டியது இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தான் ஃபர்ஸ்ட் கேட்கணும். ரசூலுல்லா எப்பவும் தொழுகையில சலாம் கொடுத்தா, ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் கொடுத்த உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் 3 தடவை சொல்லுவாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். அஸ்தக்ஃபிருல்லாஹ்ங்கிறது பாவ மன்னிப்பு. இபாதத்தை முடிச்ச உடனே அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்க சொல்றான். ஹஜ்ஜுடைய ஆயத்துல வருது, உங்கள் ஹஜ் எல்லாம் முடிஞ்சு அரஃபா முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் சொல்றான், சும்மா அஃபீது மின் ஹைது அஃபாதன் நாஸ் வஸ்தக்ஃபிருல்லாஹ். அரஃபாவை முடிச்சிட்டீங்களா, கடமை முடிச்சிட்டீங்களா, ஹஜ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பது எல்லா இபாதத்துகளுக்கு பின்னாலும். சஹரில எழுகிறீர்களா, அல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார் அல்லாஹ் சொல்லுகிறார். الذين يقولون ربنا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار الصادقين والقانتين والمنفقين والمستغفرين بالأسحار. சஹர் நேரங்களில் எந்திரிக்கிறீங்களா, தொழுகிறீங்களா, அல்லாஹ்விடத்தில் துவா செய்றீங்களா, மறக்காமல் பாவ மன்னிப்பு தேடுங்கள். எனவே கேட்கப்படக்கூடிய துவாக்களில் ஆக சிறந்தது என்பது பாவ மன்னிப்புடைய துவா. குர்ஆன்ல நமக்கெல்லாம் ஆறுதலாக, நமக்கெல்லாம் மருந்தாக, நமக்கெல்லாம் மன மகிழ்ச்சியாக ஒரு ஆயத்து குர்ஆன்ல இருக்கு. அந்த ஆயத்து தான் அந்த பள்ளிவாசல்ல முன்னாடி முகப்புல எழுதி வச்சிருக்கோம். உள்ள நுழையிறப்போ, குல்யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. வரம்பு மீறி பாவம் செய்துவிட்ட என்னுடைய அடியார்களே, வேற யாரையும் கூப்பிடுறதா நினைச்சுக்க வேண்டாம், நம்மளே தான். வரம்பு மீறி பாவம் செய்துவிட்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசையாக வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, எல்லா பாவத்தையும் அவன் மன்னிப்பான். அழ வேண்டும் மன்னிப்பான், கேட்க வேண்டும் மன்னிப்பான், கதற வேண்டும் மன்னிப்பான். பாவ மன்னிப்பிற்கான பொறுப்பை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நைட்ல நம்ம பாவம் பெருசா, அல்லாஹ்வோட மன்னிப்பு பெருசா? இந்த ரெண்டுல நம்ம செஞ்ச எல்லா பாவம் செஞ்சுதான் வச்சுக்குவோம். வட்டி, ஜினா, திருட்டு, கொலை என்னென்ன இருக்கோ எல்லாம் செஞ்சுதான் வச்சுக்கோமே. நம்ம பாவம் பெருசா, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் என்கிற பாவ மன்னிப்பு பெருசான்னா அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தான் பெருசு. நீங்கள் குவியலாய் பாவம் செய்தாலும், மழை போன்று பாவம் செய்தாலும், தௌபாவின் வாசலை திறந்து வைத்து மன்னிக்க காத்திருக்கிறான் ரப்புல் ஆலமீன். கேட்க வேண்டியது மட்டும்தான். ஒண்ணு தெரியுமா, குர்ஆன்ல நிறைய இடத்துல வருது, இன்னல்லாஹ லா யஸ்தஹயி மினல் ஹக். அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான், அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். நிறைய இடத்துல வருது. வீட்டுல விருந்துக்கு வந்தாங்க சஹாபாக்கள் கொஞ்சம் பேர், ரசூலுல்லாஹ்வோட வீடு தானேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ரொம்ப நேரம் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. சில நேரம் வீட்டுக்காரருக்கே சங்கடமா போயிடும். இவங்கெல்லாம் எந்திரிச்சு போனாதான் வீட்டுல உள்ளவங்க சாப்பிடுவாங்க, பொம்பளைகள்லாம் சாப்பிடுவாங்க. அதுவும் ஒரு சின்ன வீடா இருந்தா ஹாலில் உட்காந்து இவங்க பேச ஆரம்பிச்சுட்டா அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியாம பொம்பளைகள்லாம் இருப்பாங்க.
ரசூலுல்லாஹ் தன் வீட்டுக்கு வந்த யாரையும் சரி கிளம்புங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சில ஆபீஸ்ல மேனேஜருக்கு பின்னாடி தலைக்கு பின்னாடி போட்டிருக்கு வந்த வேலை முடிந்ததா அப்படின்னா எந்திரிச்சு போயான்னு அர்த்தம். சில பேர் அப்படி வச்சிருக்காங்க. இது ரசூலுல்லாஹ் யாரையும் வெக்கத்துல அப்படி சொல்ல மாட்டாங்க, எஞ்சி போங்கன்னு. அல்லாஹ் கடைசியில் ஜிப்ரீலை விட்டு ஆயத்தை இறக்கலாம். தாவத்துக்கு போனா சாப்பிட்டு முடிச்சமா கடமணமானு கிளம்பிடணும். வலா முஸ்தானிசீன லிஹதீதி, பேசிக்கொண்டு நீங்கள் அமரக்கூடாது. இன்னதாலிக்கும் கான யூதின் நபிய, குர்ஆனுடைய வார்த்தை இது, ஜுஸ் 22. இன்னதாலிக்கும் கான யூதின் நபிய, ஏனென்றால் இது ரசூலுல்லாஹ்வுக்கு நோவினை தரும். நோவினை தந்தாலும் ஃபயஸ்தஹி மின்கும், உங்களை வெளியே போங்கன்னு சொல்றதுக்கு அவர் வெட்கப்படுவார். வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக், அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான், வெளியே போங்க. அல்லாஹ் வெட்கப்பட மாட்டாங்கிறது நிறைய இடத்துல குர்ஆன்ல வருது. ஆனால் நான் சொல்ல வந்தது அதான், ஒரே ஒரு இடத்துல அல்லாஹ் வெட்கப்படும். ஒரே ஒரு இடத்துல என்ன தெரியுமா? கையை நீட்டிட்டா அந்த கையை காலியா அனுப்புறதுக்கு வெட்கப்படுறேன்னு சொல்றான். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட் தெரியுமா நமக்கு இந்த வார்த்தை. உலகத்தில் எதை பேசுவதற்கும் சொல்லுவதற்கும் வெட்கப்படாத ரப்பு யாராவது ஒரு அடியான் என்ன மன்னிச்சிரு யாருன்னு கையண்டிட்டா அந்த கையை வெறும் கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். இன்னல்லாஹ ஹய்யுன் கரீம் யஸ்தஹி அன் யுரது அன் யருத யதல் அப்தி ஹாலியன், காலியா கையை அனுப்புறதுக்கு அல்லாஹ் தஆலா வெட்கப்படுறான்னு. அதனால எவ்வளவு பெரிய பாவம் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். ஒரு காலத்துல எல்லாம் கையேந்தி பாவம் பண்ணி செஞ்சாங்க, பாவமே இருந்த மாதிரி தெரியல, சின்ன சின்னதா ஏதாவது பண்ணிருப்பாங்களோ என்னவோ. இன்னைக்கு எக்கச்சக்கமான பாவம் இருக்கு. உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு துனியால ரெண்டு விஷயம் பாவங்கள் எக்கச்சக்கமா எகிரிருச்சு. ஒண்ணு கருவிகள், இன்னொன்னு காசு பண வசதிகள். பாவங்கள் வசதி வாய்ப்பு வந்துட்டதுனால பாவம் பெருகிவிட்டது. கருவிகள், கண்டுபிடிப்புகள், அறிவியல் வளர்ச்சிகள் எக்கச்சக்கமா வந்ததிலையும் பாவம் பெருகிவிட்டது. ஒரு மொபைலை வைத்துக் கொண்டு இன்றைக்கு நடக்கிற குற்றங்கள் ஆயிரம். கையில காசும் அதுல தாராளமான இன்றைய செலவினங்களும் நுகர்வு கலாச்சாரமும் நிறைய பாவத்துக்கு வந்துருச்சு. முதல்ல எல்லாம் யாரு மாசம் மாசம் உம்ராவுக்கு போனா? போனா மாசம் மாசம் உம்ரா, எங்கப்பா காணும் உம்ராக்கு போயிருக்காரு. வருஷம் ஹஜ், மாசம் உம்ரா, எப்ப போனாங்க? காசு பணம் அதிகமாகிவிட்டது, கருவிகளும் வந்து விட்டது. இந்த ரெண்டும் சேர்ந்து நிறைய பாவங்களுக்கு இன்றைக்கு காரணமாகிவிட்டது. அவ்வளவு பாவங்கள் வைத்திருக்கக்கூடிய நாம் வேற வழியே இல்லை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்தில் இது போன்ற நேரங்களில் அல்லாஹ்விடத்தில் கதறியாக வேண்டும். ஆனா ஒண்ணு, அழுதம்னா, கண்ணை தண்ணி விட்டு அழுதம்னா, தனிப்பட்ட முறையில் நம்ம பாவங்களை நாமே அல்லாட்ட சொல்லி அழுதம்னா ஒண்ணு கூட இந்த இரவுல இருக்காது. காலை ஃபஜ்ர் முடிகிற போது பாவம் முழுவதும் நீங்கியவர்களாக ஆக முடியும். உங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜாஜ்னு ஒரு மன்னர் எக்கச்சக்கமான பேரை கொலை பண்ணார். லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் எல்லாம் இல்லை, ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் மரண தண்டனைனா தூக்குல கயிறுலாம் இல்லை, அப்படியே வச்சு தலையை வெட்டுறது, கசாப்பு கடை மாதிரியே தான். அவர்களால் கொல்லப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கான உலமாக்கள். எப்போதும் சிறைகளில் லட்சக்கணக்கான பேர் இருப்பார்கள், எல்லாம் நல்லவர்கள். அது என்னமோ அந்த ஆளுக்கு அப்படி ஒரு ஹேபிட், என்ன தெரியுமா? நல்லவங்களையா பிடிச்சி அடிக்கிறது, நல்லவங்களையா பிடிச்சி ஜெயில போடுறது, கொலை பண்றது. அவர் செய்த கொலைகள் லட்சத்தை தொடும். கடைசியா மௌத்தா போறார் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப். நிறைய நல்ல வேலைகளும் பண்ணியிருக்காப்ல, அது வேற. இந்த கொலை தான் பிரம்மாண்டமான தவறு. நம்ம இன்னைக்கு ஓதிட்டு இருக்கிற குர்ஆனுக்குள்ள ஜேர்ஜபர்லாம் அவர் காலத்துல போட்டுதான். ஜேர்ஜபர்லாம் இல்லாம ஓதவே முடியாது. நம்ம பாட்டில் தாலிக்காவே தீலிக்கேன்னு படிச்சுட்டு இருப்போம். ஜேர்ஜபர் போட்டதுனால கரெக்டா ஓதுறமா இல்லையா? அவர் செஞ்சதுதான். பெரிய இஸ்லாமிய ஜனாதிபதி, சிறந்த இறைநேசர் உமர் இப்னு அப்துல் அசீஸ்கிட்ட கேட்டாங்க, ஹஜ்ஜாஜை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா? அவர் சொன்னாரு, நினைக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவ்வளவு அக்கிரமம் பண்ணாரு. கடைசியில மௌத்தா போறப்ப அல்லாஹ்ட்ட வித்தியாசமா ஒரு துவா செஞ்சாரு. அல்லாஹ் என்ன பண்ணான்னு தெரியல. என்ன துவா பண்ணாரு? யா அல்லாஹ், நீ என்னை மன்னிக்க மாட்டேன்னு இந்த ஜனம் பூரா சொல்லுது, என்னை மன்னிச்சிரு. என்ன அல்லாஹ்ட்ட அவர் கேட்ட வார்த்தை, அல்லாஹும்ம இன்னன்னாஸ யகூலூன பிஅன்னக லா தக்ஃபிர்லி. நீ என்னை மன்னிக்க மாட்டேன்னு இந்த ஊர் உலகம்லாம் சொல்றாங்க. யா அல்லாஹ், நீ மன்னிச்சிரு, நீ மன்னிக்க கூடியவன். நான் ஒரு முஸ்லிம், நான் எக்கச்சக்கமான பாவம் பண்ணியிருக்கேன். அதாவது எந்த குற்ற செயல்களை செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு உண்டு என்று வருகிற போது
இறைவனுக்கு இணையாக இன்னொரு ரப்பு இருக்கிறான் என்று சொல்லுவதை தவிர, ஷிர்கை தவிர அத்தனை குற்றங்களுக்கும் மன்னிப்பு உண்டு என்கிற போது கேட்க வேண்டியதும் அழுக வேண்டியதும் நம்முடைய கடமை. நாம இன்னைக்கெல்லாம் அடிக்கடி ரம்ஜான்ல ஓதிட்டு இருக்கிற இந்த துஆ ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது. ஆயிஷா அம்மா கேட்டாங்க, இன் வஜத்து லைலத்துல் கத்ரி ஃபமா அகூலு ஃபீஹா. அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு லைலத்துல் கத்ர் கிடைச்சதுன்னா நான் அந்த இரவுல என்ன துஆ செய்யட்டும்? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கூலி, நீ இப்படி துஆ கேடு, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ. யா அல்லாஹ், நீ மன்னிக்கிறவன், மன்னிக்கிறத தான் நீ விரும்புற, ஃபஅஃபு அன்னி, என்ன மன்னிச்சு அப்படின்னு கேளு. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் அதை எடுத்து உள்ள இன்டர்பிரிட்டேஷன்ல போனா அல்லாஹ் அக்பர், அவன் மன்னிப்பை விரும்பி கேட்க சொல்லுகிறான். அவன் விரும்புறான். பொதுவா சில பேர்த்துக்கு மன்னிக்கணும்னு விரும்புவான். அவனை கண்டா அவன் தீதார் ஆகாது, அவன் நிழல் ஆகாது, என்னென்னமோ சொல்றமா இல்லையா? ஆனா அவன் மட்டும் அவனுக்கு 1000 துரோகங்களை செய்த நம்மை என்ன சொல்றான் தெரியுமா? துஹிப்புல் அஃப்வ. அவன் மன்னிப்பதை விரும்புகிறான், மன்னிப்பு வேணுங்கிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் மிக அதிகமாக இன்றைக்கு கேட்க வேண்டியது பாவ மன்னிப்பு. சில உங்களுக்கு தெரிந்த திக்ருகளை செய்துவிட்டு பாவ மன்னிப்பு தேடலாம். நல்லா சொல்லிடுறோம், இங்கே துவா ஓதி திக்ரு முடிஞ்சு இங்கே தொழுக முடிஞ்சவனும் இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிட்டா கூட தஹஜ்ஜுல எந்திரிச்சு 2 ரக்காய் தொழுது, உங்களால் அந்த 8 ரக்காய் 4 ரக்காய் முடிஞ்ச வரையும் தொழுது சஜிதாவிலேயோ அல்லது துவாவிலேயோ அல்லாஹ்விடத்தில் தனியாக கேளுங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், மலக்குகள் இறங்குறது பள்ளிவாசல்ல மட்டும் இல்லை, எங்கேயுமே குர்ஆன்ல அப்படி வரல. லைலத்துல் கத்ர் அன்னைக்கு ஜிப்ரீலும் மலக்குகளும் பள்ளிவாசலா வருவாங்க இல்லை. இந்த இரவில் யார் எங்கு வணங்கினாலும் அவர்கள் வருவார்கள். சில பேர் இன்றைய இரவு கூட இங்கே வர முடியாமல் இருக்கலாம். அவர் ஒரு பேஷண்ட்டுக்கு பாதுகாவலராக அட்டெண்டராக ஆஸ்பத்திரியில் இருப்பார். எங்காவது ஒரு நைட் டியூட்டியில இங்கே வர வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்தாலும் வர முடியாது. யார் யார் எங்கெங்கு இருந்தாலும் அவங்கவுங்க வீட்டில் அவங்க ரூம்ல தக்பீர் கட்டினாலும் இந்த இரவில் மலக்குகளின் துவா என்பது எல்லா பக்கமும் இருக்கு. அதனால இது பள்ளிவாசலோட முடிய வேண்டாம். கூட்டாக துவா செய்வதை போலவே நாம் தனியாகவும் துவா செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய மிகப்பெரிய துவாக்களில் அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடு என்பது பிரதானமான கோரிக்கையாக இருக்க வேண்டும். நீண்ட நேரம் பயானுக்கு உகந்த நேரம் அல்ல, நிறைய இபாதத்துகள் செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் கொஞ்ச நேரம் திக்ர் செய்வோம், அப்புறம் துவா செய்வோம். அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் கீழ்பள்ளியில தஸ்மீனவில் தொழுகை நடைபெறும், தொடர்ந்து கியாமுல் லைல் நடைபெறும். முடிந்தவரை இந்த இரவிலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த புனிதமான இரவினுடைய பொருட்டால் நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. இங்கே இந்த மஸ்ஜிதில் கையேந்துவதற்காக அல்லாஹ்விடம் வந்திருக்கிற எந்த கையையும் அல்லாஹ் காலியாக அனுப்பாமல் அல்லாஹ் தஆலா நிறைவான பாவ மன்னிப்பையும் நல்வாழ்க்கையையும் அல்லாஹ் இந்த இரவினுடைய பொருட்டால் நமக்கு தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.